ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இப்போ பார்க்க போகிறது கல்வி உளவியல். நான் பெற்ற கல்வியை பிறரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் வெளியிடப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ கல்வி உளவியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கல்வி உளவியல் ஆல் ஸ்டூடெண்ட்டும் ஆல் டீச்சர்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல லெசன் தான் இந்த கல்வி உளவியல். கல்வி உளவியல் என்பது கிரேக்க மொழி சொல். சைக்கி என்பது உயிர், ஆன்மா, சுயம். லோகஸ் அறிவியல், ஆராய்தல், படித்தல். உளவியல் என்ற வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் ரூடால்ஃப் கோக்கில். உளவியலின் தந்தை, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், உளவியலின் தந்தை யாருன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்பாங்க, டெட்டு கொஸ்டினில் கேட்பாங்க, டிஆர்பிலையும் கேட்பாங்க. உளவியலின் தந்தை யாருன்னா வில்ஹெல்ம் உண்ட். உளவியலின் தந்தை வில்ஹெல்ம் உண்ட். நவீன உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆளுமை உளவியலின் தந்தை ஹோர்டான் ஆல்போர்ட். இணைப்பு கோட்பாட்டின் தந்தை ஜான் பவுல் டி. பயன்பாட்டு உளவியலின் தந்தை ஹியூகோ மான்சிஸ்டர்பர்க். மன சோதனைகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் கேட்டல். 1890 உளவியலின் பூர்வீகம் கிரேக்கம். நவீன உளவியலின் பெற்றோர்கள் உடற்கூறு இயல் தத்துவம், ஆன்மாவின் இயல்புகள் என்ற உளவியலின் முதல் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். ஆன்மாவின் இயல்புகள் என்ற உளவியலின் முதல் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். உளவியல் என்பது ஆன்மா, ஹிப்போக்ரேட்டஸ், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். உளவியல் என்பது ஆன்மா என்று கூறியவர் இவங்க நால்வரும். உளவியல் என்பது ரெனோ, டெஸ்கார்டர், இம்மானுவேல் காண்ட் என்பவர் கூறுகிறார். உளவியல் என்பது நனவு, உளவியல் என்பது மனம் என்று கூறியவர்களாம் இவங்க. உளவியல் என்பது ஆன்மா என்று கூறியவர்கள் இவர்கள்லாம். ஆன்மாவின் இயல்புகள் என்று உளவியலின் முதல் நூலை எழுதியவர் இந்த அரிஸ்டாட்டில் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உளவியல் என்பது மனம் என்று கூறியவர் தான் ரெனோ, டெஸ்கார்டஸ், இம்மானுவேல் காண்ட். உளவியல் என்பது நனவு என்று கூறியவர் யாருன்னா ஜேம்ஸ் வுட் மற்றும் டிக்ஸ்னர். உளவியல் முறைகள். அகநோக்கு முறை. உளவியல் முறையை 5. அது என்னன்னா, உளவியல் முறை அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை சம்பவ நுணுக்க முறை, கள ஆய்வு முறை, பரிசோதனை முறை. இது 5 தான் உளவியல் முறை ஆகும். உளவியல் முறை என்னன்னா அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை சம்பவ நுணுக்கு முறை, கள ஆய்வு முறை, பரிசோதனை முறை. அகநோக்கு முறை வேறு பெயர் என்னன்னா தற்சோதனை முறை, சுய உற்றுநோக்கல் முறை, மிகவும் பண்டைய முறை. இம்முறையை பிரபலம் ஆக்கியவர் டிக்ஸ்னர். இம்முறையின் மனமே ஆய்வுக்களம் ஆகும். இம்முறையின் மனம்தான் ஆய்வுக்களம் என்று கூறுகிறார். எஜுகேட்டிவ் என்ற லத்தீன் மொழி சொல் பொருள்
கற்பித்தல் பயிற்சியாகும் அல்லது பயிற்சியாகும். எஜுகேஷன்னா என்னன்னா, எஜுகேஷன் அல்லது எஜுகேட்டிவ் என்ற அது லத்தீன் மொழி சொல். இதுதான் கற்பித்தல் அல்லது பயிற்சி என்று கூறுவர். கல்வி வரையறையில் மனிதன் இடையே வெளியிடப்படக்கூடிய தெய்வீகமான பரிபூர்ணமான வெளிப்பாடு. சுவாமி விவேகானந்தர். சரியான நேரத்தில் மகிழ்ச்சியையும் வலிமையையும் உணரும் திறன் பிளேட்டோ. வலிமையான உடலிலுள்ள சிந்திக்கும் திறன் அரிஸ்டாட்டில். பள்ளி கல்வி 12 ஆண்டுகள். 5 ஆண்டு துவக்கப்பள்ளி, 3 நடுநிலைப்பள்ளி, 2 ஆண்டு உயர்நிலை கல்வி. 10+2+3 கல்வி முறை உருவாக்கப்பட்ட ஆண்டு இது 1964 1966. தேசிய கல்விக் கொள்கை 1986 முக்கியத்துவம் தரப்பட்டவை. இடைநிலை கல்வியில் சுற்றுப்புற விழிப்புணர்வு, அறிவியல், தொழில்நுட்பம், கல்வி, யோகா. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இதன் தலைமையிடம் அமைவிடம் டெல்லி. ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் AISSE அப்படின்னா RMAனா NCERT அப்படின்னா NCERT அப்படின்னா என்ன? RMSA அப்படின்னா என்னன்னா ரெக்ஸ்ட்ரியா மத்தியமில் சிக்ஸா அப்கியான் அப்படிதான் RMSA. NCERTனா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். இதன் தலைமையிடம் தேசிய அமைவிடம் டெல்லி. AISSEனா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எஜுகேஷனல். AISSEனா ஆல் இண்டியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ். CISEனா கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கலைத்திட்டம் அமைத்தல் மற்றும் 3 வகையான தேர்வுகளை நடத்துகின்றனர். இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இந்திய இடைநிலை கல்விச் சான்றிதழ். த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ISE 12ஆம் வகுப்பு இந்திய பள்ளி சான்றிதழ். சர்டிஃபிகேட் இன் வொகேஷனல் எஜுகேஷன் CVE 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி சான்றிதழ். தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? மயிலாடுதுறை. 300 கோடி செலவில் மங்களூர் இடையே இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை 450 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரதமர் மோடி திறந்து வைத்தார்.
நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். ஓய்வு பெற்ற நீதிபதி பாஸ்கர் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தலைவராக நியமிக்கப்பட்டார். குஜராத்தின் ராஜ்கோட்டில் அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழக கல்லூரிக்கு எய்ம்ஸ் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்தியாவின் முதல் மகரந்த சேர்க்கை பூங்கா உத்தரகாண்டில் உள்ள ஹால்ட் வாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான ஹென்ஸ்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் 110 நாடுகளில் இந்தியா 85வது இடத்தில் உள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் முதல் தலைமை தலைவர் அதிகாரியாக அமெரிக்க டாக்டர் ராஜ் ஐயர் பொறுப்பேற்றுள்ளார். நவம்பர் மாதம் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள ஐநா காலநிலை உச்சி மாநாட்டின் தலைவராக இந்திய இங்கிலாந்து வம்சாவளி அமைச்சர் அலோக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வர் இந்தியாவின் முதல் தீயணைப்பு பூங்காவை திறந்து வைத்தார். உன்னையே நீ அறிவாய் என்பது அகநோக்கு முறை குறிப்பதாகும். மனம் அறிவுசார் இயக்கம் உடையது என கூறியவர் இ.பி. டிக்ஸ்னர். உற்றுநோக்கல் முறை வேறு பெயர் புறநோக்கு முறை. எந்தவித கருவியும் இன்றி பிறரது நடத்தையை கூர்ந்து கவனிக்கும் முறை ஆகும். உற்றுநோக்கல் படிகள் தாண்டை ஹேகன். நடத்தையை கவனித்தல், உற்றுநோக்கி அதை பதிவு செய்தல், நடத்தையை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல், பொதுமைப்படுத்துதல் இதெல்லாம் உற்றுநோக்கல் படிகள். வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்புடையது. வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்கும் முறை குடும்ப வரலாறு இருக்காது. தனியால் ஆய்வு முறை வேறு பெயர் மருத்துவ முறை, தனி அலகு முறை, தனியார் வரலாறு முறை, நீண்ட திரள் பதிவேடு ஆய்வு முறை. மனநோயாளிகளின் ஆளுமையை பிரச்சனைகளை தனியால் வகை ஆய்வின் மூலம் தீர்த்தவர் பிராய்ட். சிறிது குழந்தைகளின் அறிவு புல வளர்ச்சியை தனியால் வகை ஆய்வின் மூலம் தீர்த்தவர் பிராஜே. தனியால் ஆய்வு முறையின் படிநிலை பிரச்சனைக்குரிய அலகை தெரிய செய்தல், தேர்ந்தெடுத்த அலகு குறித்த தகவலை பல்வேறு வழிகளிலும் திரட்டுதல், பிரச்சனையை சீர் செய்யும் முறையை வகுத்தல். தொடர்பணி. ஜி.டி. டிக்ஸ்னர் ஜெர்மனி, பிரான்சிஸ் கால்டன் இங்கிலாந்து. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.